கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்தின் இந்த முதல் நாளின் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. 8 மாதங்களும் 8 நாட்கள் போன்று மிக வேகமாக ஓடிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் எவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வேகமாய் நாட்கள் ஓடுகிறதோ அதுபோன்று அவ்வளவு வேகமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தில் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப ஜீவியம், வேத தியானம், அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஊழிய பாதையிலே தளராமல் வேகமாய் ஆண்டவருடைய பணியை செய்யுங்கள். ஆத்ம பாரத்தோடு பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். காரணம், அனுதினமும் நம்மை சுற்றிலும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாத பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து மனிதர்களுடைய உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் கர்த்தருக்காக வேகமாய் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே அந்த காரியத்தை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நாள், இந்த நாளில் அவருக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்காக நாம் செயல்படுவோம். அதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 10:28 பாருங்கள். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற, அவர்கள் நம்பியிருக்கிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். எரேமியாவின் புத்தகத்திலே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே அவர் நமக்கு தருவதற்கு அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்படும். இந்த மாதத்திலும் கூட நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணி உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 10:28 பிந்திய பாகம், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அபேட்சை என்று சொன்னால் விருப்பம், ஆசை அல்லது எதிர்பார்ப்பு. துன்மார்க்கர் தேவனை தள்ளிவிட்டு தேவனுக்கு புறமான காரியத்தை, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதன் ஒரு காரியத்தை குறித்து ஆசை கொண்டு விருப்பத்தோடு காத்திருப்பான் என்று சொன்னால் அந்த ஆசைகள் அழியும் என்பதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அங்கே தடுத்து நிறுத்தி போடுகிறார். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அபேட்சை என்றால் விருப்பம், ஆசை அல்லது எதிர்பார்ப்பு. அப்படியானால் நீதிமான்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால்
கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற தேவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியாய் முடிய பண்ணுவார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு காரியத்தின் ஜெயத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளாகிய உங்கள் நம்பிக்கையை நான் மகிழ்ச்சியாய் முடிய பண்ணுவேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி காத்திருந்தேன் நம்பிக்கையோடு. அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் அவர் எனக்கு நிச்சயம் தருவார் என்று சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன். அதை என் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியாய் முடிய பண்ணினார் என்பதாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நன்மைகள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் அந்த காரியத்திலே ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருப்பது போல தெரியலாம். உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீதிமானுடைய நம்பிக்கையை மகிழ்ச்சியாய் முடிய பண்ணுகிற தேவன் உங்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியில் முடிய பண்ணுவார். ஒருபோதும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சகோதரனே சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். நிச்சயம் உங்கள் கைகளில் அதை கொண்டு வந்து கொடுப்பார். அந்த காரியத்தில் ஒரு மகிமையான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் துன்மார்க்கரின் அபேட்சையோ அழியும் என்பதாய் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே இந்த 9வது மாதத்தின் ஆரம்ப நாளில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு, அக்கிரம சிந்தையோடு வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் அபேட்சையோ அழியும் என்பதாய். ஆகவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னிடத்தில் எதை விரும்புகிறார்? நான் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியம்தானா? நான் பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செயல்கள் அனைத்தும் கர்த்தர் விரும்புகிற விதத்தில் என்னுடைய செயல்கள் அனைத்தும் ஒரு நீதிமானுக்குரிய செயல்களாய் இருக்கிறதா என்பதை இந்த மாதத்தின் முதல் நாளிலே சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களிடத்தில் பல குறைவுகள் இருக்கும் என்றால், இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பாவத்தில் இருந்து முதலாவது வெளியே வாருங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அக்கிரமத்தில் இருந்து வெளியே வாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அது சந்தோஷமாய் முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிச்சயம் விளங்க பண்ணுவார். அதற்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம், மிகவும் கடினம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே உங்களை ஓய்ந்து ஆராய்ந்து பார்த்து இந்த ஆரம்ப நாளில், இந்த 9வது மாதத்தின் இந்த முதல் நாளில் உங்களை நீதிமான்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நீதிமான்களின் நம்பிக்கையை மகிழ்ச்சியாய் முடிய பண்ணுகிற தேவன். வேத புத்தகத்திலே நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து அவரை எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை தேவன் மகிழ்ச்சியில் முடிய பண்ணினார்.
கர்த்தருடைய பிள்ளைகளை, எஸ்தரின் புத்தகத்திலே மொர்தெகாயை பாருங்கள். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் தேவன் இந்த ஆமானின் சதித்திட்டத்தை எல்லாம் அழித்து யூதர்களுக்கு வாழ்வு கொடுப்பார், என் ஜனம் அழியாது. மொர்தெகாய் எஸ்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். எஸ்தரின் புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் ராஜாத்தியை அகாஸ்வேரு ராஜாவை சந்திக்க போகும்படியாய், யூதர்களுக்கு வர இருக்கிற அழிவில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய், ராஜாவினிடத்தில் பேசும்படியாய் மொர்தெகாய் தன்னுடைய வளர்ப்பு மகள் எஸ்தரை அங்கே அனுப்பும்படியாய் போகும்படியாய் ஆத்தாகு என்று சொல்லக்கூடிய அந்த பிரதானியினிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். ஆனால் திருமணமாகி 30 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. ராஜா இன்னும் தன்னை ராஜ சமூகத்திற்கு அழைக்கவில்லை. யாரும் ராஜ அனுமதி இல்லாமல் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி பிரவேசித்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்கிற அச்சம், பயம், நடுக்கம் எஸ்தருக்குள் இருந்தபடியினால் அவள் ஆத்தாகினிடத்திலேயே மொர்தெகாய்க்கு தெரியப்படுத்தும்படியாய் மறுமொழி கொடுத்து அனுப்புகிறாள். என்னால் முடியாது, ராஜா இன்னும் என்னை அழைக்கவில்லை, 30 நாட்கள் தான் ஆகிறது. ராஜா அழைக்காமல் யாராவது ஒருவர் ராஜ சமூகத்தில் சென்றால் கொலை செய்யப்படுவார்களே என்கிற அந்த பயத்தினால் உண்டான காரியங்களை ஆத்தாகினிடத்திலே சொல்லி மொர்தெகாய்க்கு தெரியப்படுத்துகிறாள். அப்பொழுதுதான் மொர்தெகாய் ஒரு காரியத்தை எஸ்தருக்கு தெரியப்படுத்தும்படியாய் அங்கே ஆத்தாகினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். என்னவென்றால், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மொர்தெகாய்க்கு ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை இருந்தது. யூத ஜனம் அது கர்த்தருடைய ஜனம், அவர்கள் கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவர்கள், அவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற ஜனம். ஆகவே அவர்களை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் எதற்கும் அதிகாரமே இல்லை என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். ஆகவே மொர்தெகாய்க்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, யூதர்கள் அழிய மாட்டார்கள், யூதர்களை எவரும் அழிக்க முடியாது. அதைத்தான் அங்கே எஸ்தரிடத்தில் அழுத்தமாய் சொல்லி அனுப்புகிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் எஸ்தர் ராஜாத்தியே, ஒருவேளை நீ போவதற்கு பயந்திருப்பாய் என்று சொன்னால், நீ போகாவிட்டால் யூதர்கள் அழிந்து போவார்கள் என்று நினைத்து விடாதே. யூதருக்கு ரட்சிப்பு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பிவிடும். நிச்சயம் யூதர்கள் வாழ்வார்கள், அவர்களை அழிக்க எவராலும் முடியாது என்கிற அந்த அழுத்தமான ஒரு நம்பிக்கையை அங்கே எஸ்தரிடத்தில் தெரியப்படுத்தும்படியாய் அதை சொல்லிவிட்டு, நீ இப்படிப்பட்ட இந்த காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த உனக்கு மேன்மையை உனக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி அனுப்பிய பொழுது, அங்கே செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி எஸ்தர் புறப்பட்டு செல்லுகிறாள். நடந்தது என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? மொர்தெகாயின் நம்பிக்கை மகிழ்ச்சியில் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியில் முடியும். உங்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியில் முடியும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்து குழம்பி கண்ணீரோடு கொண்டு காணப்படலாம். ஐயோ, என் காரியத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ தடைகள், இது எப்படி முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரா, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தகப்பனை, தாயே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என் வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், மகிழ்ச்சியாகும். காரணம், நீ கர்த்தருடையவன். நீதிமான்கள் எதை விரும்பி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்களோ அதை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே கப்பர்நகும் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து
கடந்து செல்லுகிறார். அங்கே நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த வேலைக்காரர்களில் ஒருவன் மிகுந்த பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். அவன் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு தன்னுடைய பட்டணத்திற்கு வருகிறார் என்று தெரிந்தவுடனே யூதர்களுடைய மூப்பர்களை எல்லாம் அழைத்து இயேசுவினிடத்தில் அனுப்பி, நீர் வந்து என் வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதர்களுடைய மூப்பரை அனுப்புகிறான். வந்திருந்த யூத மூப்பர்கள் இயேசுவினிடத்திலே இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியங்களை தெளிவாய் விளக்குகிறார்கள். ஐயா, நீர் இந்த தயவை செய்வதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி பாத்திரனாய் இருக்கிறான். காரணம், அவர் நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். நம்மை எல்லாம் அதிகம் நேசிக்கிற ஒரு மனிதன். ஆகவே நீர் வந்து அந்த வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உடனே இந்த யூத மூப்பர்களோடு இயேசுவும் இணைந்து அந்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிற நேரத்தில் தானே, தூரத்தில் அவர் வருகிறதை கண்டவுடனே இந்த நூற்றுக்கு அதிபதியின் உள்ளம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நான் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன், என்னிடத்தில் அநேக குறைவுகள் உண்டு. ஆனால் நான் அழைத்திருக்கிறவரோ அவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர். ஆகவே அவர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னிடத்தில் அப்படி ஒரு தகுதி இல்லை. ஆகவே அவர் என் வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான். ஆட்களை மறுபடியும் அனுப்புகிறான். யூதருடைய மூப்பர்களை அனுப்பியிருந்த நூற்றுக்கு அதிபதி இப்பொழுது இன்னும் சிலரை அனுப்புகிறான். நீங்கள் போய் சொல்லுங்கள், என் வீட்டிற்கு நீர் வர வேண்டாம், நான் குறைவுள்ளவன், நீர் மகா பரிசுத்தர், நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்தில் தானே இயேசு நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அப்படியே அவர் திரும்பி செல்லுகிறார். வேற எதுவுமே சொன்னதா வேதத்தில் சொல்லப்படலை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே டேன் ஆயிடுறாரு. நூற்றுக்கு அதிபதி அனுப்பிய ஆட்கள் வந்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே திரும்பி விடுகிறார். திரும்பி மற்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, இவன் வித்தியாசமானவனாய் இருக்கிறான், இந்த நூற்றுக்கு அதிபதி சாதாரணமானவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு அங்கே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமடைவானாக அப்படி சொன்னதாக வேதம் சொல்லவில்லை. அவர் திரும்பி ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே பைபிள் சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவை அழைக்க சென்ற யூத மூப்பர்கள் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிற்கு வந்த பொழுது வேலைக்காரன் சுகமடைந்தான். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த வீட்டில் உண்டாயிருக்கும் பாருங்க. நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். இந்த நூற்றுக்கு அதிபதியை போல உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள், உங்கள் குறைகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்கள், நீதிமான்களாய் மாறிவிடுங்கள். இது மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினால் நம்முடைய குற்றங்களை நாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், நீதிமான்களாய் மாறுவோம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மகிழ்ச்சியில் முடிய பண்ணுவார். உங்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியாய் முடிய பண்ணுவார். நம்புகிறீர்களா? ஒரே ஒரு காரியம் மாத்திரம், நீதிமான்களாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் ஜபிக்கலாமா? தெய்வ சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள், என்னோடு கூட இணைந்து ஜபியுங்கள். நாம் ஜபிப்போம். கர்த்தர் நம்பிக்கையை மகிழ்ச்சியில் முடிய பண்ணுவார். நாம் ஜபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தேவரீர் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே
என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, தேவரீர் ஏதோ ஒரு நன்மைக்காக ஒருவேளை இவர்கள் பல வருடங்களாய் உம்மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கலாம். அந்த காத்திருப்பு அனைத்தையும் மகிழ்ச்சியில் கர்த்தர் முடிய பண்ணுவீராக. தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் அது பொய்த்து போகாது. ஆண்டவரே, நீர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. நீர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கரின் அபேட்சையோ அழியும் என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே, உம்மை சார்ந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியில் முடியட்டும் ஆண்டவரே, ஜெயமாய் முடியட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கும்படியாய் ஜபிக்கிறேன். இந்த மாதத்தை ஒரு சந்தோஷத்தின் மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஒருவேளை கர்த்தாவே, தன்னிடத்தில் குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களோடு வாழ்ந்து கொண்டு அவைகளை இப்பொழுது அறிக்கை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இவர்கள் அறிக்கையிடுகிற இவர்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், மீறுதலான பாவ செயல்கள் அனைத்தையும் கர்த்தர் இவர்கள் எல்லையில் இருந்து அப்புறப்படுத்தி போடுவீராக. ஒரு புது இருதயத்தை கொடுத்து புது மனிதனாய், மனுஷியாய் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. இனி இவர்கள் நீதிமான்களாய் இந்த பூமியில் வாழட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் வாழட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. தகப்பனே, கண்ணீரோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியில் முடியும்படியாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்படியாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் வீட்டிற்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் கூறுகள் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி அடைய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி அர்ப்பணித்திருக்கிற, அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மகிழ்ச்சியில் முடிய பண்ணுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.